ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆடி 1க்கு எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா தேங்காய் சுடுறது தான் பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஒன்றே நோட்டிஃபிகேஷனில் காட்டும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் இப்போ தான் தேங்காயெல்லாம் சுரண்டி எடுத்துகிட்ருக்கோம், மேலே இருக்க நார்லாம். நவீனே, என்ன சென்ட் பண்ணுற? தேங்காய் சுடுறியா? நீங்களாம் ஆடி 1க்கு தேங்காய் சுடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், 2 பேர் தேங்காயெல்லாம் மேலே இருக்க நார்லாம் சண்டிகிட்ருக்காங்க. ஒரு ஆள் வந்து தேங்காய்க்கு அவளுக்கல்ல போடுறதுக்கு பார்த்திங்கன்னா இப்போ தான் ஓட்டை போட்டுட்ருக்குறாரு. நம்ம இதோ அவளுக்கல்ல எல்லாமே கலந்து வச்சிட்டோம். நீ என்னடா பண்ணுற? டேய், நீ என்ன பண்ணுற? சரி, அவனுக்கு 2 தோசை ஊற்றி கொடுத்துரு. நான் அதுக்குள்ளே இந்த பாரு வினேஷ் பாரு போட்டான். நான் அவளுக்கல்ல போடுறேன். பாருங்க, ஒரு வழியாக எல்லா தேங்காயும் அவளுக்கல்ல போட்டு முடிச்சாச்சு. ஐயோ, இந்த தேங்காயை சுடுறதுக்குள்ளே ஒரு வழி ஆயிடணும். ஆல்ரெடி இப்போவே சாப்பிட்ட மாதிரி இருக்குது. பாருங்க, மொத்தம் எத்தனை காய்? 2 3 4 5 6 7 8 9 10 11 12, இதோட 13 காயா? மொத்தம் 13 காய் அவளுக்கல்ல போட்டு வச்சாச்சு. குச்சி வெட்டிட்டு வர போயிருக்காங்க. என்னது? ஆடி நோம்பிக்கு எல்லாரும் வந்துருங்க, தேங்காய் சுட போகலான்னு. எங்கே போகலாம் தேங்காய் சுட? பாருங்க, அது வழியாக போட்டாச்சு. இதுக்கு மேலே தம்பிங்க வந்து குச்சி வெட்டிட்டு வர போயிருக்காங்க. இன்னும் தேங்காய்க்கெலாம் மஞ்சள் தடவணும். அதுக்கப்புறமா தான் குச்சி போட்டு சுட ஆரம்பிக்கணும். சரி, போட்டு வச்சுருக்கோம். கொஞ்சம் நேரம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் மறுபடியும் அதுக்குள்ளே குச்சி வெட்டிட்டு வந்தாங்கன்னா சரியாக இருக்குன்ட்டு. சரி, ஓகே. அடுத்தது என்ன பண்ணுறேன்னு மறுபடியும் பார்க்கலாம். தண்ணி எனக்கு தண்ணியும் சாமி கும்பிட்டதுக்கப்புறம் தான் குடிக்கணும். எப்படி குடிச்சிங்கனாலும் தண்ணி என்கிட்ட கொடுத்துருங்க. தேங்காய் தண்ணியா? இன்னும் கொஞ்சம் போதுமா? கரெக்டாக போச்சா? தண்ணி ஊற்றிட்டுருக்கா. ஆல்ரெடி எவ்வளோ 13 தேங்காய்க்கும் அவளுக்கல்ல 1/2 கிலோ 1 கிலோ அவள் 1 கிலோ வெல்லம். கரெக்டாக போச்சு. உங்களுக்கு ஐடியா தெரியலன்னா எங்கள் யூடியூப் சேனலை பார்த்தீங்கன்னா. ஆமாம், அது வந்து அளவு தேங்காய் பொறுத்து மாறும் சாமி. இங்கே பாரு, ஒரு தேங்காய் சின்னதாக இருக்கும், ஒரு தேங்காய் பெருசாக இருக்கும். அதனால் வந்து இதெல்லாம் அளவு கிடையாது. அது வந்து தேங்காய் சின்னதாக இருந்தால் பெருசாக இருந்தால் அளவு மாறுபடும். அதனால் இந்த அளவுலாம் கிடையாது. தேங்காய் தண்ணி இவ்வளோ தான் மீதி இருக்குது. சரி, வேலையை ஆரம்பிக்கலாமா? ஸ்டார்ட் பண்ணி இப்படி குச்சி சீவி அந்த தளவு மட்டும் சீவுங்க போதும். அந்த தேங்காயில் சொருவரோல அந்த பக்கம் மட்டும் சீவி விடுங்க. பாருங்கள், தேங்காய் சுடுறதுக்கு குச்சி சீவிட்டு இருக்காங்க. முதல்ல டைம் என்ன மணி? இப்போயே 6:30. எப்படியோ ஒரு 8 மணிக்கு தான் சுடுவோமா? ஆமாம், அது ரொம்ப வளர்த்தியாக இருக்குது. கட் பண்ணிக்கி. போதும் போதும். ஏய், அது குச்சி நீளமாக இருக்குல்ல, அதனால அதை உடைக்கணும்னு சொல்லிட்டு இருக்கோம். சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு இந்த சின்ன குச்சை செதுக்குங்க வினேஷே. வெளியில் தேங்காய் சுடுறது குச்சி சீவிட்டு இருக்காங்க. நம்ம பார்த்தோம் அப்படின்னா உள்ளே வந்து நாட்டுக்கோழி இப்போ தான் வணக்கி விட்ருக்கேன். நாட்டுக்கோழி குழம்புக்கு பார்த்திங்கன்னா மிளகாய் கொத்தமல்லிலாம் வறுத்து வச்சுருக்கேன். ஏன்னா காலையில் மட்டன் செஞ்சோமா, இப்போ வந்து நாட்டுக்கோழி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, நாட்டுக்கோழி வணக்கி விட்ருக்கேன். நைட்டுக்கு இட்லி ஊற்றி நாட்டுக்கோழி தான் செய்யணும்.
சிக்கன் கிரேவி ரெடி ஆகுது. சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆகிட்டு. யாருக்கெல்லாம் நாட்டுக்கோழி குழம்பு பிடிக்கும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் மிளகா வறுத்து வச்சு சமைச்சு சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டே பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழிக்கு வேறு லெவலில் இருக்கும். யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது பாருங்க, நம்ம இப்போ அந்த மிளகாலாம் அரைச்சி ஊற்றிருக்கோம். பாருங்க, அப்படியே இப்படியே சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இது எதுக்குடா குழம்பு வச்சுட்டு உப்பு கறியாக சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு தோணும். யாருக்கெல்லாம் இது மாதிரி உப்பு கறியாக இருக்கும்போது சாப்பிட பிடிக்கும் அப்படிங்கிறவங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வெங்காயம் தக்காளி வதக்கி இதிலே பார்த்திங்கன்னா தேங்காயும் போட்டு நல்லா வதக்கி தான் அதுக்கப்புறம் நம்ம ஆட்டி விட்டு போகிறோம். அதான் இதுக்கு மேலே கறி பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றலாம். கறி நல்லா கொஞ்ச நேரம் வேவிக்கும். கறி கொஞ்சம் வெந்தால் தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் இதில் உப்பு போட்டுக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரம் வளரும். அப்போ தான் எல்லாத்துக்கும் வரைக்கும் தெரியல. அவ்வளோதான். பார்த்திங்கன்னா நம்மளும் வெங்காயம் தக்காளி தேங்காயெலாம் வதக்கி வச்சிட்டோம். இதுக்கப்புறம் கறி வெந்துட்டுருக்கிட்டோம். நம்ம அதுக்குள்ளே போயிட்டு பால் கறந்துட்டு வந்துடலாம். ஏன்னா மாமா அது நான் வரேன் இரு. நானே வந்து பார்த்துக்கிறேன். நீ அப்புறமா இதை எடுத்து மட்டும் ஒரு கிண்டி கிண்டி விட்டுரு. நான் போயிட்டு பால் கறந்துட்டு வந்துடுறேன். நவீனே, இந்த குடம் எங்கப்பா? தண்ணி இருந்த குடம் எங்க சாமி? கொண்டு வா. அப்பா வேறு தண்ணி கட்டிக்கிட்டு இருக்கு. நான் அதுக்குள்ளே பால் கறந்துடுறேன். பார்த்திங்கன்னா பால் கறந்துட்டு வந்தாச்சு. பார்த்திங்கன்னா இந்த பக்கம் பொங்க சோறு ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நாட்டுக்கோழி குழம்பு, நாட்டுக்கோழி வறுவல், இன்னொரு பக்கம் இட்லி ரெடி ஆகிட்டுருக்கு. அவ்வளோதான். இதுக்கு மேலே தேங்காய் சுட்டுட்டு வந்து அதுக்கப்புறமா சாப்பிட்லாம். அவளுக்கு இப்போ தேங்காய் சுடுறது யாருமே விறகு கொண்டு வரலையா? அது சோவை அந்த பக்கம் இருக்கும், எடுத்துகிட்டு வரலாம். எல்லாம் செல்லு வச்சுட்டு உட்காந்துருக்குறாங்களா? மழை வர மாதிரி இருக்கே என்னவோ. வாங்க, அதுக்குள்ளே மழை வர்றதுக்குள்ள விஷ்ணு காற்று தான் அடிக்குது. சரி வாங்க பின்ன. அப்புறம் மழை வந்துட்டு என்ன பண்ணுவீங்க? இங்கே பாருங்க, மஞ்சள் எல்லாம் தடவி ரெடி பண்ணியாச்சு. இதுக்கு மேலே காற்று பயங்கரமாக அடிக்குது. இதில் எப்படி தேங்காய் சுடுறதுன்னு தெரியல. வாண்ணா. தெரியல, வருவாங்க. சரி எடுத்துருவாங்க, சோவை எடுத்துருவாங்க. எடுத்துருவாங்க. ஆமாம், அவங்க ரெண்டு தேங்காய் சுடுறதுக்கு அவங்கவுங்க எடுத்துக்கிறதான் சோவை. சரிவா பத்த எப்படி ஓடுவா? பத்த வைங்க. இருக்குது சுட்டுக்கலாம். இன்னும் பாரு, அங்கே இருக்காட்டுக்கு இன்னொன்று. எங்கீங்க தின்னாங்கிட்டிக்கா? சொல்லு இன்னொரு டைமு.
அது வராது, வேணாம் வா. இது மட்டும் எடுத்து வச்சு கலப்படம் கொடுத்துங்க. பாருங்கள், தேங்காய் சுட்டு முடிச்சாச்சு. இதுக்கு மேலே எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த தேங்காயெலாம் வேஸ்ட் பண்ணிடுவாங்க. உள்ளே இருக்குது பாருங்கள் அவுள், அதை மட்டும்தான் சாப்பிடுவாங்க. அப்படி தானே சாமி? யார் அவன் தானே? அது வரைக்கும் விட மாட்டேன்னு நினைக்கிறேன். பண்டாடி தாலிக்கு ஒரு பிடிச்சின்னா விட்டுருவேன். அப்படியே சாமி, இது என் தங்க பட்டு பட்டு. சாமி கும்பிடு. அவ்வளோதான், அந்த சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்லாம். சாமி கும்பிடுங்க. நல்லா ஊறி வெந்திருக்கோம்ல. வினேஷு இந்தா தேங்காய் பத்திரலாம். டேஸ்ட்டு வச்சுட்டு அப்படியா கூட பேசு. சுசிரி பேசு. வினேஷ் நீ வாங்கிக்காத, அவ பேசிட்டோம். புரியுதா? அப்படின்னு தேங்காய் சாப்பிட்றியா? ம் எப்படியும் இன்னைக்கு ஆடி ஒன்றதும் மழையும் பெஞ்சிருச்சு. ம் இந்தா பிளேட்டில் வச்சு கட் பண்ணு. இந்த கத்தியில் கட் பண்ணு. வெந்திருக்கா? இப்போ தாண்டா கட் பண்ணவே போகிறோம். வெந்திருக்கும், ரொம்ப நேரம் ஆகுதுல்ல. சாப்பாடு தாண்டா கேட்டுச்சு. ம் சூப்பராக வந்துருச்சுல. ஏய் பக்காவாக இருக்குது. வெல்லம் தான். அவுல்லாம் நல்லா சூப்பராக வெந்துருச்சாட்டுக்கு. சாப்பிட்டு பாரு எடுத்து. வெள்ளெல்லாம் உடச்சிட்டு தான் இருக்கும். எடுத்துக்கோ, அப்படியே ஒவ்வொரு பீஸ் எடுத்துக்கோங்க. அதை கட் பண்ணால் நாளாக போட்டு ஆளுக்கு ஒரு பீஸ் எடுத்துக்கலாம். ஏய் எடுத்தால் ஒரு பீஸ் அப்படியே எடுத்துக்கோ. தேங்காய் சாப்பிட்றது இல்லையா? சரி, நாம் இதில் 50-50 போட்டுக்கலாம். வெள்ளை நல்லா உடச்சிட்டே தான் இருக்குது.